ஃபைண்டர் அப்படிங்கிற இந்த படம் நிச்சயமா மக்களுக்கு ஒரு பிரமாமான என்டர்டைன்மெண்ட் ஃபில்மா இருக்கும். விறுவிறுப்பா ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கு. இதுல எட்ஜ் டு த சேர்ல உட்கார்ந்து ரசிகர்கள் நிச்சயமா என்ஜாய் பண்ணுவாங்க. செய்யாத ஒரு குற்றத்துக்காக நான் தான் சார் செஞ்சேன் அப்படின்ட்டு ஜெயிலுக்கு போறதும், அப்புறம் பணம் கொடுத்து வக்கீல் மீட்டுக்கிட்டு வர்றதும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றாக இருந்தாலும், இந்த கதை அதை நம்பி உள்ள போனான். ஆனா அவனை வெளியே கொண்டு வரல, விட்டுட்டாங்க. நாட்கள் ஓடுது, மாதங்கள் ஓடுது, ஆண்டுகள்லாம் ஓடி அவங்க பொண்ணு கடைசியா அப்பாவை மீட்டு வெளியே கொண்டு வர்றாங்க. அதோட திரைப்படம் முடியுது. இது அப்பா ரிலீஸ் ஆயிட்டார் அப்படின்னு அந்த அப்பாவி விடுதலையாகும் பொழுது அந்த ஒரு உணர்வு படம் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நிச்சயமாக இருக்கும். நான் இப்பதான் இந்த படம் சமீபத்துல பார்த்தேன். ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடித்த படம். எந்த இடத்துலயும் லேகோ அந்த மாதிரிலாம் இல்லை. என்னங்க இப்பதாங்க உட்கார்ந்தோம் அதுக்குள்ள படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃபாஸ்ட்னஸ் இந்த படத்துல இருந்தது. ஒரு நாளைக்கு எத்தனையோ படங்கள், ஒரு மாசத்துல நூற்றுக்கணக்கான படங்கள் வருது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது. இவ்வளவு காம்படிஷனுக்கு நடுவுல இப்படி ஒரு படத்தை திரு ரஜீவ் சுப்பிரமணியம் அவர்கள் அரபி ப்ரொடக்ஷன்ல பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் பிரமாதமா கையாண்டிருக்கார். நிச்சயமா வர்ற ஏப்ரல் 20 இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை எங்களுடைய மொத்த டீமுக்கு இருக்கு. ஃபைண்டர்னு ஏன் படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அதை கண்டு அறிபவன் தான் ஃபைண்டர். கண்டு அறிபவன் அப்படின்னா இந்த கொஞ்சம் கடினமா லென்த்தியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டு பிடிப்பவன் வச்சா அதுவும் ஃபைண்டரோட பொருந்தாது. எந்த வார்த்தையை சொன்னாலும் பொருந்தலை. ஏப்பா ஃபைண்டர் யாரா அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஆங்கில சொல்லை தமிழ் சினிமாவுக்கு வச்சுட்டாங்க. இது பாப்புலர் ஆயிடுச்சு. நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபைண்டர்னு ஒரு படம் துவங்கின உடனேயே பேர் வந்துருச்சு. எல்லாருக்கும் பரிச்சயப்பட்டதனால், எல்லாருக்கும் பழக்கமாகிவிட்டதனால் மட்டும் ஃபைண்டருங்கிற பேர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் எதை ஒன்றை நோக்கியோ their journey to find அப்படிங்கிறது இந்த படத்துக்கு பின்புலத்துல படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். நிச்சயமா இதோடைய இசை, ஒளிப்பதிவு எல்லாமே ரொம்ப பிரமாதமான ஒரு வித்தியாசமான சினிமாவாக இது அமைஞ்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரம் கொடுத்த டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் சாருக்கு என்னுடைய நன்றி எப்பொழுதும். என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய தம்பி சந்திராயன், அப்புறம் சகோதரிகள் தாரிணி, பிரணா எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அவரும் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. என்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய டீம்ல அவர் தான் முக்கியமான வழக்கறிஞராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது யூஸ்வலா உள்ள சினிமா மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான நல்ல படைப்பாக இந்த ஃபைண்டருங்கிற படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகளோடு வலம் வரும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு படத்துல பண்ணியிருக்கீங்களா? இதே படத்துடைய சாயல்ல வேற படம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அது யூஸ்வலா கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஒரு படத்துடைய சாயல் இல்லை நான் செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தினுடைய சாயல் இல்லாமல் கூடுமான வரைக்கும் பார்த்துக்கிறது ஒவ்வொருடைய படைப்பாளிக்கும் ஒரு நடிகனுக்கும் பொறுப்பு. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் செய்தது இல்லை. ஸோ இது ஒரு வித்தியாசமாகவும் இது வரைக்கும் செய்யாத பாத்திரங்கிறதுக்காகத்தான் நானே செலக்ட் பண்ணேன். இல்லை, ஒரு மீனவன் பரமசிவம், கிருஷ்ணமூர்த்தி என்ற மீனவன் அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலாக கடலோர பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு அந்த கிறிஸ்டியன்ஸா இருக்கிறதுனால ஒரு கிறிஸ்தவனா காட்டுறாங்க. அவ்வளவுதானே தவிர மதத்துக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் சாமி கும்பிடுற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஒரு மதம் சம்பந்தப்பட்டதோ எந்த விஷயமும் இந்த படத்துல சொல்லப்படலை. ஏன் கிறிஸ்தவன் அப்படின்னா கடலோர பகுதிகளில்
கிறிஸ்தவர்கள் நிறைய வசிக்கிறார்கள், அதனால் கிறிஸ்தவன், அவ்வளவுதான். எத்தனையோ திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது, அவ்வளவு காம்படிஷனுக்கு நடுவுல எங்க படமும் சின்ன படம் தான், ஆனா நிறைவான கண்டென்ட் உள்ள படம், ரசிகர்களை ஏமாற்றாத படம். வர்ற ஏப்ரல் 20ஆம் தேதி எல்லா திரையரங்குகளிலும் ஃபைனர் படம் வெளியாகுது. அவசியம் எல்லா படங்களையும் வரவேற்று ரசித்து பாருங்கள். எங்க படத்தை தவறாமல் திரையரங்கிற்கு வந்து ரசித்து பாருங்கள் என்று உங்க அத்தனை பேரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தரணி. இந்த ஃபைண்டர் படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் கேரக்டர் பேர் பல்லவி. நான் ஆல்ரெடி வித்தைக்காரன்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கேன், அதுல செகண்ட் லீடா பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் மை செகண்ட் ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ். ஸோ இது ப்ராப்பர் என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம். இட்ஸ் ஆல்சோ அன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்டா தான் போகும். உங்களுக்கு லிட்டரலா வந்து என்ன எதுன்னு அந்த ஸ்டோரி போக போக தான் புரியும். நானும் இன்னும் படம் பார்க்கல, எப்படி வந்திருக்கு எனக்கு தெரியாது. நானும் வந்து ஆடியன்ஸோட சேர்ந்து தியேட்டர்ல பார்க்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ நீங்க பாக்குறப்போ ஐ ஹோப் இட் இஸ் அ ஃபுல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். நீங்க பாக்குறப்போ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் வாட்சிங் இட். சாங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா அப்பா சென்டிமெண்ட் அந்த சாங் இருக்கு, அண்ட் தென் தேர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் சாங், இந்த மாதிரி சாங் தான் இருக்குது. அடுத்து எனக்கும் அவளுக்கும் வந்து ஐ கெஸ் அவங்க வந்து சார்லி சாரோட பொண்ணு. ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட இந்த கேஸ் பத்தி சொல்றப்பதான் அந்த காம்பினேஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே அவங்க கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ரோல், நான் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ரோல். ஏன்னா அவங்க விக்டிம் சைட், நாங்க வந்து இந்த சைட், வி ஆர் ஹியரிங் டு அவர் ஸ்டோரி இந்த சைட்ல இருந்து. ஸோ கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் இருந்துச்சுன்னா நாங்க சொல்லுவோம் ஓகே நான் அப்பா வெளில கொண்டு, நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா தெரியும், அப்பா வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஹோப் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் வந்து ஆமா இந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வித்தைக்காரன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படம் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. வித்தைக்காரன் நான் அதுக்கப்புறம் தான் பண்ணேன். பட் அது ஃபர்ஸ்ட் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச லீட் செகண்ட் லீடுன்னு இல்லாம எனக்கு தெரிஞ்ச இந்த கதையில வந்து the character is very important. நான் வந்து ஃபுல் படம் டிராவல் பண்ணுவேன். நாங்க வந்து 2 பேர் சேர்ந்து தான் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கிறோன்றது வந்து இட்ஸ் த மெயின் திங். ஏன்னா அது ஆல்ரெடி இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சொல்லணும்னா எனக்கு ஜேர்னியா ரொம்ப அழகா போச்சு. ஏன்னா டீமாவே எனக்கு ரொம்ப புதுசு தான். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்ட் என்கரேஜிங்கா இருந்தாங்க. சார்லி சாரா இருக்கட்டும், சென்ட்ராயன் சாரா இருக்கட்டும், டைரக்டர் சார் வந்து அவங்க என்ன சொன்னாலுமே வந்து அவரும் நடிக்கிறாரு. ஸோ அவரோட இன்புட்ஸ் எல்லாம் சொல்லி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓவராலா ஜேர்னியா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா அந்த கேஸ் ஸ்டடி எதுவுமே படிக்கல. நான் டைரக்டர்கிட்ட இருந்தா கேட்டிருக்கேன், பிகாஸ் அவங்க ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்தா நான் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்பவே வந்து ஆமா இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி அங்க இருக்கு, இங்க வந்து யாருமே எடுத்து பண்ணல, யாருக்குமே பெருசா தெரியாது இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி. ஸோ நான் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கதை வந்து இப்ப வந்து அப்படியே ட்ரூ இன்சிடென்ட் வந்து அப்படியே காட்ட முடியாது நம்ம படத்துல. நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடிஞ்சதோ ஆடியன்ஸ்க்கு ஒரு கன்வே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு வந்ததுதான் எனக்கு டைரக்டர் வழியாதான் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சென்ட்ராயன் சாரோட ஆக்சுவலா காம்பினேஷன் இல்லை அன்பார்ச்சுனேட்லி, பட் சார்லி சாரோட இருந்துச்சு. சின்ஸ் அவர் தான் ஜெயில இருப்பாரு, நாங்க அவரை மீட் பண்ணுவோம். அது ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் லிட்டரலி ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. அவரோட சீன் இருந்தாலுமே அவர் ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ண வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லுவாரு, ரொம்ப பூஸ்டப் கொடுப்பாரு, ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் ஒன் திங் தட் ஐவ் லேர்ன் ஃப்ரம் ஹிம். ரொம்ப டவுன் டு அர்த்தான பர்சன். அண்ட் நிழல் ரவி சார் வந்து எப்படின்னா அவரோட காம்பினேஷன் ரொம்ப கம்மி தான், அங்கங்கதான் இருந்துச்சு. ஏன்னா கோட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் அங்க ஸ்பீச் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு 2 or 3 days ஆஃப் இன்ட்ராக்ஷன். அவரும் வந்து ரொம்ப கரெக்டா என்ன வேணுமோ, அவரோட வாய்ஸ் ஆப்வியஸ்லி we have all heard of his voice. ஸோ அவரோட வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ என்ன வேணுமோ, என்ன கரெக்டா டைரக்டருக்கு வேணுமோ அது மட்டும் அப்படியே பண்ணிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ ஆமா, எல்லாருமே ஃபேமிலியோட சேர்ந்து போய் பாருங்க. சார்லி சாரை நீங்க டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர்லயே பார்க்கலாம். அண்ட் கதையும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்குலாம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். எல்லாருமே 20th ஏப்ரல் தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்ட்ராயன். படம் வந்து ஃபைண்டர் ரிலீஸு. படம் ரொம்ப அழகா வந்திருக்கு, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இதுல வந்து சென்ட்ராயன் வந்து ஒரு வில்லன் கிடையாது, ஒரு காமெடியன் கிடையாது, ஒரு வேற மாதிரி ஒரு குணச்சித்திரம் மாதிரி ஒரு ரோல். இது அண்ணன் சார்லி அண்ணன் ஃப்ரெண்டா ரோல் பண்ணியிருக்கேன்.
டைரக்டர் சார் வந்து சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு, நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. உண்மையிலேன்னு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது நீங்கள் சொன்னதில் ஒன்று இருக்கு, இப்போ அது சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னன்னா, பண்ணாத ஒரு தப்புக்கு போயிட்டு அண்ணன் உள்ளுக்கு போறாரு. அங்கே போயிட்டு படுற கஷ்டம், அந்த பண்ணாத தப்பு வந்து இது யாருனால போறாருன்னா என்னால தான் போறாரு. ஒரு வேற மாதிரி ஒரு திரைக்கதை பண்ணியிருக்காரு டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் வந்து. சும்மா கிடையாது, இது வந்து லைன் வேணா சொல்றதுக்கு வேணா இப்படி இருக்கலாம், அதுல வந்து ஒரு திரைக்கதையோட ஒரு வேற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. உண்மையிலேன்னு சூப்பர், நல்ல ஸ்கிரீன் பிளே. இப்போ நார்மலா நம்ம சொல்றதுக்கும் நம்ம படமா பண்றதுக்கும் ஒரு ஒரு இது இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு மெனக்கெடணும், அதுக்கு கேமரா வைக்கணும், சில இடத்துல கேமரா வைக்கலாம், சில இடத்துல வைக்க முடியாது. அந்த மாதிரி வந்து அவர் சொன்ன உண்மையான கதையை வந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 99% கொண்டு வந்துட்டார், டைரக்டர் கொண்டு வந்துட்டார். இந்த 1% வேணா மிஸ் ஆயிருக்கலாம் ஒலிசி, ஆனா அவர் என்ன நினைச்சாரோ அது 99% கொண்டு வந்துட்டார். ஏன்னா சில இடத்துலலாம் வந்து அதாவது கடலுக்கு மேல வந்து ஒரு சேர் ஒண்ணு இருக்கு, அந்த சேர்ல வந்து இந்த லைட்டா பேப்பர் வச்சாலே உள்ளுக்கு போயிடும். அந்த இடத்துல நானும் சார்லி அண்ணன் இறங்கி ஹீரோனி எல்லாம் வந்து தேடுற மாதிரி ஒரு சில காட்சியெல்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. சரி இது லைட்டா தான் ஆழமா இருக்குன்னு காலை வச்சா சர்றன்னு இறங்கி இது முடிய போகுது, இது இவ்வளோ பொட்ட போயிடுச்சு. அந்த மாதிரி ரிஸ்கானதெல்லாம் பயங்கரமா பண்ணோம். அது பண்ணது வந்து இப்போ படமா பார்க்கும்போது வந்து பயங்கர ஒரு ஹாப்பி, ரொம்ப ஒரு உண்மையா நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டது வந்து ஒரு நல்ல படத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு. நல்ல திரைக்கதை, நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்துல தேட்டர் அந்த படத்துக்குள்ள போயிடுவாங்க, அந்த கதைக்குள்ள போயிடுவாங்க ஆடியன்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டரை விட வந்து மக்கள் தான் வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க. அதனால வந்து ஒரு படம் போட்டு 5 நிமிஷத்துலேயே உள்ளுக்கு வந்துருவாங்க, அந்த கதைக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் கதை வந்து ஒரு ஈஸியா இருந்தாலும், ஆனா திரைக்கதை வந்து நல்ல வடிவமைச்சிருக்காரு. இப்ப நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஒரு கல்யாணத்துல ஒரு கலாட்டம் நடக்குது போகுது, சரி இவங்கெல்லாம் அடுத்து எங்க போறாங்க, சரி நம்ம கொடைக்கானல் போறோம், கொடைக்கானல் வர்றாங்க, அதில் ஏதாச்சும் அப்படி போய்கிட்டே இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப செகண்ட் ஹாஃபுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் தான் படம். அப்ப வந்துகிட்டு இப்ப இது ப்ரீ கிளைமேக்ஸ் பார்த்து ஒரு இதெல்லாம் வந்துகிட்டு அப்ப ஆடியன்ஸ் வந்து பேக்ல யோசிச்சு பாக்குறான், ஆமா ஃபர்ஸ்ட் சீன் இது வந்துச்சு, செகண்ட் சீன் இது, ஃபர்ஸ்ட் இது அவன் ஆர்டர் பண்ணிக்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க, அவங்கள மட்டும் ஏமாத்தவே முடியாது. அதனால வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க. கண்டிப்பா வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அதான் இதுல வந்து நான் காமெடி கிடையாது, இது வந்து வில்லனும் கிடையாது, ஒரு குணச்சத்திரம். ஆனா நான் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தி இதுல. நான் வந்து டைரக்டர் சொன்னாதான் நான் அப்படி பண்ணிட்டேன். நான் வந்து டப்பிங்ல பார்க்கும்போது ஆர்ஆர்லாம் முடிச்சுட்டு நான் போன வாரம் தான் நான் படம் பார்த்தேன். அப்படிங்கப்பா இவ்வளவு பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம். நானும் அவர் சொன்ன மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். அதான் டைரக்டரா ஆக்டரா அப்படின்னு சொல்லும் போது அவர் டைரக்டரா எனக்கு என்னை நம்பி கொடுத்தாரு, நான் ஆக்டரா வந்து நிரூபிச்சிட்டேன். நான் பயங்கர ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். சாங்கை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். சூர்யா பிரகாஷ், சந்திர பிரகாஷா, சூரிய பிரசாத் தான் மியூசிக், அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சூரிய பிரசாத் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு புது மியூசிக் டேரக்டர் மாதிரி கிடையாது, அவ்வளோ பிரிச்சு எடுத்துருக்க அவ்வளோ மனுஷன். அது நிறைய மெனக்கெட்டு வைரமுத்து சார் எல்லாம் மீட் பண்ண வச்சு, வைரமுத்து சார் தான் ஒரு சாங் 2 சாங் அவர் தான் எழுதியிருக்காரு. அது அப்பா பிள்ளையுடைய ஒரு சாங், அழகான ஒரு சாங், ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காங்க. நல்ல மியூசிஷியன், ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. அது மாதிரி வந்து பிரசாந்த் இவர் கேமராமேன் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஐயோ சூப்பர் போட்டோகிராஃபர், எடிட்டரும் அதே மாதிரி தான். அதான் எங்க டீமே வந்து எல்லாமே சூப்பர் தான். இதுல வந்து ஹீரோனிக்கு வந்து அந்த ஹீரோனி ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, அப்பா அம்மா சென்றாயன். அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோனி தான் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாகி போலீஸ்கிட்ட வந்து வக்கீல்கிட்ட வந்து போராடுறாங்க, அந்த மாதிரி ஒரு கதை. அதனால சில ஆல்மோஸ்ட் எல்லா ஃபர்ஸ்ட்லயும் ஹீரோனி இருக்காங்களே, நானும் பார்த்துட்டேனே. சில ஃபர்ஸ்ட்ல இல்லை, நீங்க இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். வரும். ஸ்டண்ட் வந்து நம்ம புது மாஸ்டர் தான், ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இந்த நம்ம வினோத் ராஜேந்திரன் டைரக்டர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட அவர் தான் ஹீரோ மாதிரி பண்ணியிருப்பாரு. ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல ஃபைட் கம்போஸ் எல்லாம் பண்ணி ரிகர்சல் எல்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா ஃபைட் மாஸ்டர் வந்து நல்லா இருக்கு.
ஐயோ சார்லி சாரோட என் சீன்ஸ் என் சீக்வன்ஸ் ஃபுல்லாவே சார்லி சாரோட தான். என் ஃப்ரேம் வச்சா சார்லி சாரும் நானும் தான் இருப்போம். ஆனா ஒரு குட் புக்ஸுங்க உங்களேன்னு. நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல, ஆனா அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. உங்களேன்னு லெஜெண்ட். ஒரு கதைக்கு நாயகனா என்ன தேவையோ அது அந்த அளவு பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோ மாதிரியெல்லாம் அவர் தனியா ஒரு நாள் ஒரு ஷாட்டோட நடந்தது கிடையாது. இந்த கதையில ஒரு 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 மீனவனுடைய ஒரு கடங்காரனா இருக்கிற ஒரு பீட்டரா தான் இருப்பாப்புல, சார்லியா தெரிய மாட்டாப்புல. அந்த அளவுக்கு லைவா இருப்பாப்புல. ரொம்ப உங்களேன்னு என்னை கேட்டா நடிச்சிருக்க மாட்டாரு, அந்த வாழ்ந்திருப்பாரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் நீங்க இல்லாம நாங்க இல்லை, தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டர்ல படம் பாருங்க. தேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இது நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு கதை தான். அது நம்ம வாழ்க்கையில நமக்கு நடந்த கதை, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் நடந்த ஒரு கதை தான், கேள்விப்பட்ட கதை தான் அந்த கதை. நீங்க தயவு செஞ்சு படம் பாருங்க. படம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பார்க்குற மூலமா நீங்களும் சில பேர் உங்களுடைய மைனஸ் எதாவது கூட திருத்திக்கலாம். நீங்க கண்டிப்பா திருத்திக்கலாம். தயவு செய்து வாங்க, தேட்டருக்கு படம் பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரணா. நான் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கிளாஸ்மேட்ன்ற படத்துல ஹீரோயினா பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி மாஸ்டர், அண்ணாத்த, அப்புறம் லத்தி, இந்த மாதிரி படங்கள்ல சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ ஃபைண்டர் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். சார்லி சார் பொண்ணா ரூபின்னு ஒரு கேரக்டர் இதுல நான் பண்ணியிருக்கேன். என் போர்ஷன் சார்லி சார், அதாவது என் அப்பாவா நடிச்சிருக்க சார்லி சார் செய்யாத தப்புக்கு ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அவரை நான் எப்படி காப்பாத்துறேன், எப்படி அவரை ஜெயில இருந்து வெளில கொண்டு வரேன்றதுதான் என்னுடைய போர்ஷன் நான் பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் என் சைடு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் போகும். 2 ஹீரோயின் அப்படின்னாலும் அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படியே போற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் கேரக்டர்ஸ் தான். இது சைக்கோ த்ரில்லர் கிடையாது, ஒரு கிரைம் ஸ்டோரி. நீங்க சொன்ன மாதிரி மேட்டர் மிஸ்ட்ரி தான் இது. மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு என் கதாபாத்திரம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே நான் இதுல ஒரு அந்த ரூபின் கேரக்டரை தாங்கியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ல அங்க நான் வருவேன். என் பாயிண்ட் ஆஃப்ல தான் இந்த படத்தோட நிறைய ஃபிளாஷ்பேக் கட்டு இந்த கதை நகரும். ஸோ எண்ட் பாத்தீங்கன்னா அப்பாவை வெளியில கொண்டு வர்றதோட இந்த படம் முடியிற மாதிரியான ஒரு சீனோட நான் ரூபின்றது கேரக்டர் தாங்கியிருக்கேன். ஸோ படத்துல மொத்தமாவே நான் ஃபுல்லா என் படத்தை நான் சொல்றது ஃபீல் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு எனக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கும் ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு சென்டிமெண்ட் அதையும் தாண்டி இந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற சென்டிமெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அது நம்ம ரெகுலரா எல்லார லைஃப்லயுமே அது இருக்கும். சோ அந்த மாதிரி தான் இப்போ என் அப்பான்னு ஒரு கேரக்டர், இப்ப அந்த சார்லி சார் என் அப்பாவா இருக்கும் போது நான் எப்படி அவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்று எப்படி நான் அவரை வெளியில இருந்து கொண்டு வர்றேன்றது இட்ஸ் வெரி ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம். இது சென்டிமெண்ட்லயே ரொம்ப அட்டாச் ஆகும் இது இந்த படத்துல என் கேரக்டர். சாங்ஸ் இல்ல, மாண்டேஜஸ் இருக்கு. சாங்ஸ் எனக்குன்னு இல்ல, மற்றபடி எல்லாமே மாண்டேஜஸ் சாங்ஸ் நிறைய இருக்கு. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல போனா நிழல்கள் ரவி சாரு, அப்புறம் சென்ட்ராயன், அப்புறம் தாரணி இன்னொரு ஹீரோயின், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு இல்லாம கதையோட ஒரு கதாபாத்திரமா அவங்க ரோல் சூப்பரா பிளே பண்ணிருக்காங்க. இப்போ நான் ரூபினா, நான் ஒரு சார்லி சார் பொண்ணுன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தாங்கியிருக்கேன். அதே மாதிரி தாரணி, அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் தாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க ரோலை சூப்பரா பிளே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, சார்லி சார் இன்க்ளூட், சென்ட்ராயன், அப்புறம் நிழல்கள் ரவி சார், அப்புறம் நாசர் சார், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதுல குற்றம்ன்றது மோஸ்ட்லி கொலை ஒண்ணு நடக்கும். அந்த கொலையை தான் செஞ்சதுன்னு சொல்லி கோர்ட்ல ஆஜராகி இந்த மாதிரி கதை சொல்லக்கூடாது. ஸோ கொலையாலதான் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிப்பாங்க. அதனால வெளியில எப்படி கொண்டு வரன்றதுதான் இது. குடும்ப சூழ்நிலை காரணமா ஒரு செய்யாத ஒரு கொலை பெண், இது ரியல் ஸ்டோரி. டைரக்டர் தான் சொல்லியிருந்தாரு எல்லா இன்டர்வியூலையுமே. அமெரிக்காவுல இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த மாதிரி. ஸோ செய்யாத ஒருத்தங்க தண்டனை அனுபவிப்பாங்க ஃபார் மணிக்காக. ஏன்னா அது ஒரு வீட்டு சூழ்நிலைகள் காரணமா.
அந்த மாதிரி என் அப்பா வந்து அப்படி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளில வராம இருக்கிறது தான் கதை ஃபுல்லா சொல்ல முடியாது. இந்த படம் ஃபைண்டர் ரிலீஸ் ஆக போது கண்டிப்பா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் ஸ்டோரி தான். கண்டிப்பா மறக்காம பாருங்க எல்லாருமே. தேங்க்யூ. ஃபைண்டர் அப்படிங்கிற மூவி வந்து ரிலீஸ் ஆகுது ஆஃப்டர் போலிங். என் பேர் நாசர். இந்த ஃபைண்டர் படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வந்து வினோத் ராஜேந்திரன் கேட்டுக்கிட்டதால அந்த ரோல் வந்து இது வரைக்குமே ரிவீல் பண்ணலை. ஈவன் இப்போ வந்த ட்ரைலர்ல கூட வந்து என்னோட இது எதுவும் ரிவீல் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில பார்த்தவங்க சொல்றாங்க, பாராட்டுறாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, படம் வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் படம். ஸோ தியேட்டரில் ஆடியன்ஸோட இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் படம் நான் பார்க்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஸோ தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து அந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சாரி இதுக்கு வந்து என்னால் அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, அந்த என்னோட கேரக்டரோ என்னோட இதையோ வந்து ரிவீல் பண்ணலை அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஒரு 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 இம்பேக்டான ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கிறத டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு படத்தில் ஒரு இம்பேக்டான ஒரு ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். எல்லாம் தியேட்டரில் வந்து படம் பாருங்க. கண்டிப்பாக குடும்பங்களோட வந்து பார்க்கலாம். 2-3 விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் சார்லி சார் பற்றி. கிட்டத்தட்ட 800 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. அவர் கூட இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ப்ளஸ் சென்ட்ராயன் நடிச்சிருக்காங்க, நிலவில் ரவி சார் நடிச்சிருக்காங்க, அண்ட் டைரக்டர் வினோத். ரொம்ப யங் பிளட். ரொம்ப தான் நினைச்சது தான் வரணும், தான் நினைச்சது தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப இதாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்க. உங்கள் தியேட்டரில் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பாருங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.